எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மண்சட்டி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அது கூடவே கொஞ்சம் சமையல் எண்ணெயும் நான் சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு போல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் ஒரு தக்காளியை வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதும் இதில் கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா திக்கானதும் இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து குழம்புல வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். மீன் சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு மீன் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்புலையும் மேலே வந்து நல்லா எண்ணெய் வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.